வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. மகர ராசி. இந்த மகரம் வந்து சனியுடைய ராசி. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது மகர ராசினாலே சனி ராசி என்ன ஸ்லோவாக இருக்குமா, குரோத்து ஏழையாக இருப்போமா, சாதாரண லைஃபாக போகிறது இப்போ அப்புறம் பெரிய ஆகுமா, பொதுவான கருத்து. ஆனால் பட் பொதுவாக மகர ராசியில் பிறக்கிறவங்க வந்து அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதை விட மேலே வருவாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் ஆரம்பத்தில் ரொம்ப சராசரியான லெவலில் தான் இருப்பாங்க. இந்த மகரமே வந்து என்னென்னா லேட்டாக புரிஞ்சிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிச்சு புரிஞ்சு உணர்ந்து அதை வந்து அனுபவித்து அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய ஒரு ராசி. திறமை அதிகம் இருக்கும், உழைப்பு அதிகம் இருக்கும். பட் அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப பின்னாடி தான் சேஸ் பண்ணிட்டு வரும். மகரம் வந்து டிஃபால்ட்டாகவே ரொம்ப உண்மையாக உழைக்கணும், அப்போ தான் லைஃப்பில் மேலே பெரிய லெவலில் இட்டு கொடுக்கும். ஏன்னா மகரம் வந்து அந்த சனியுடைய காலச்சக்கரத்தில் இந்த மகரத்துக்கு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அது மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து அங்கே வரும்போது தான் ஒரு பகல் பொழுது வந்து உதயம் ஆகும். அதனால் வந்து அந்த மகரம் சேர்ந்தவங்க எப்போவுமே வந்து அதிகப்படியான நேர்மையும் அதிகப்படியான உண்மையும் கடைப்பிடிக்கும் போது தான் மேலே 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 லைஃப் வந்து பெரிய லெவலில் போகும். ரெண்டாவது வந்து மகரத்துக்கு வந்து உழைப்பு வந்து அஞ்சவே கூடாது. எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த உழைப்புக்கு வந்து அஞ்சவே கூடாது. அது ரெண்டாவது. மூணாவது, மகரம் எப்போ ரொம்ப பணிவாக இருக்கோ அப்போ பணக்காரன் ஆகிடும், வசதி அதிகம் வரும். எப்போ அது வந்து இது என்னால் இல்லை, இது ஏதோ எனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கும் போது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகும். இது மூணும் மெயினாக ஃபாலோ அப்பில் இருக்குது. இப்போ மகரமுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த அந்த ராசியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா சுக்கிரன் வேணும். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படி தேடி பார்க்கணும். 12 ராசி கட்டத்தில் மகர ராசியை சேர்ந்துட்டீங்க, சுக்கிரன் எங்கேயாவது ஒரு ரூலிங்கில் இருக்காரா? 5th ஹவுஸில் இருக்காரா, இல்லை 10th ஹவுஸில் இருக்காரா, இல்லை 11ல் இருக்காரா, 4th இருக்காரா, எங்கே இருக்கார்? ஏன்னா அந்த சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வசதி ஆக போகிறீங்களான்றது ஒளி கிரகம். அது மகரம் வந்து சனியுடைய ஒரு வீடு. அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது ஒரு பிரைட்னஸ் இருக்குது, அந்த பிரைட்னஸ் இருக்குது. அங்கே சூரியன் தான் இன்னும் ஒரு பிரைட்னஸ் இருக்குது. சுக்கிரனோட ஹாரோஸ்கோப் சார்ட்டில் எங்கேயாவது நல்லா அப்படியே ஒரு ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி வந்துட்டாருன்னா ஷோராக அந்த சார்ட் ஹிட் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க, வசதியாக இருக்க போகிறீங்க. எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே விழப்போகுது, எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே ஒரு பொறாமை கொண்ட பார்வையாக கூட பதியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த கன்ஃபர்மேஷன்னா மகரமுக்கு அந்த ராசிநாதன் சனி வந்து வீக் ஆகக்கூடாது. அந்த ராசிநாதன் சனி எப்படி வீக் ஆவார் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த 8th ஹவுஸில் கரெக்டாக போயிடும். மகர ராசியில் பிறந்திருப்பாங்க, கரெக்டாக சூரியனுடைய வீட்டில் சனி இருக்கும். மகர ராசியில் பிறந்திருப்பாங்க, சம்டைம்ஸ் அந்த சனி என்ன பண்ணணும்னா சார்ட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சு 4th ஹவுஸில் போய்டும். நீச்ச பக்கம் அடைஞ்சால் ஓகே, பட் வெறும் நீச்சம் அடைஞ்சதுன்னா ரொம்ப ஸ்கோர் லெவல் குறையும். மோஸ்ட்லி சனி 12th ஹவுஸில் மறையிறது, 8th ஹவுஸில் மறையிறது, 6th ஹவுஸில் 6th ஹவுஸ் தான் சனிக்கு செமி குட் செமி பேட். பட் அது வந்து 8th ஹவுஸில் அண்ட் 12th ஹவுஸில் மறையிறது வந்து நாட் அட்வைசபிள். உதாரணத்துக்கு மகர ராசியாக இருந்து அந்த ராசிநாதன் சனி வந்து கரெக்டாக சிம்மத்துலேயோ தனுஷ்லேயோ வந்துட்டாருன்னா வீக் ஆகிடும். ஏன்னா மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னதான் லக்கு உங்களை சேஸ் பண்ணாலும், என்னதான் உங்களுக்கு வந்து ஃபாலோ அப் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும், உங்கள் மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதோட ரிசல்ட்டை வந்து அது கொண்டு வராதுன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் வந்து நான் வந்து இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணும்பொழுது க்ளீனாக சொல்கிறது என்னென்னா, சனி எவ்வளோ தூரம் வலுவாக இருக்கார். இதுக்கு அடுத்தது மூணாவது தான் நீங்கள் வந்து யாரை தேடணும் அப்படின்னா, அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே செவ்வாய் எப்படி இருக்கு. ஏன்னா மகரம் வந்து செவ்வாய்க்கு தான் உச்ச வீடு. அப்போ செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் மகர ராசியில் பிறந்து ஓரளவுக்காக ஒரு 40% ஸ்கோர் பண்ணால் கூட போதும். நட்பு வீட்டில் இருந்தால் கூட போதும். 4th ஹவுஸில் இருக்காருன்னா ரூலிங்கில் வந்துடுவார். 1st ஹவுஸ்னால் அது வந்து உச்சம், சந்திரனோடய இருப்பார், சந்திர மங்கள யோகத்தையும் தருவார். 2nd ஹவுஸில் வந்தால் கூட பரவாயில்ல, செவ்வாய்க்கு ஓரளவுக்கு பலம் இருக்குது. இப்போ செவ்வாய் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் இந்த பக்கம் சந்திரன், அந்த பக்கம் செவ்வாய், சந்திர மங்கள யோகம்.
ஒருவேளை குரு இந்த பக்கம் மகரத்தில் நீச்சம் அடைஞ்சாருன்னா அது வந்து நீச்சன் பார்க்க வந்து மிகப்பெரிய யோகத்தை சப்போர்ட் பண்ணிடும். ஸோ உச்சனம் பார்க்கக்கூடாது, நீச்சனம் பார்க்கலாம். அதுதான் அதிர்ஷ்டத்துக்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உங்கள் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். முதல்ல வெரிஃபை பண்ண வேண்டியது வந்து நீங்கள் சுக்கிரன், அதோடு எப்படியும் புதன் ட்ராவல் பண்ணும். புதனை எங்கே இருந்தாலும் வேலை செய்யும் மகரத்துக்கு புதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவேஷன் குட். சனி தான் மெயின், அது வலுவடைதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது செவ்வாய். மிச்ச கோள்களை பற்றி பெருசாக வருத்தம் இல்லை. இங்கே குருவை பற்றியோ சூரியனை பற்றியோ உங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லை. ராவுக்கு இது சம்மந்தப்படாமல் இருந்தால் மகரம் வந்து க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம், தோஷம் எதுவும் வரலைன்னு அர்த்தம். சம்மந்தப்படாமல் இருக்கணும், விலகி இருக்கணும். ஏதோ 3 or 9 or 6 or 12 விலகி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் ஷூராக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வெல்த் அக்குமுலேஷன், ஒரு வசதியான ஆளாக மாறுவீங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குதான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் வந்து 3 போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு வந்து ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வந்து வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் வந்து பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும், அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.